வணக்கம் தோழர்களே தோழிகளே. எந்த ஒரு சப்ளிமெண்ட்டும் இல்லாமல் ஆறு பை வைக்கிறதுல இன்னைக்கு 4/4. இன்னைக்கு ஒரு சோம்பேறி நாள் நண்பர்களே. அதிகாலை 9 மணிக்கு தான் ஏந்திரிச்சேன். ஏந்திரிச்ச உடனே காலை கடன்லாம் ஒன்றா முடிக்க ஆரம்பிச்சிட்டேன் நண்பர்களே. சோம்பேறி நாள்லேயும் ரொம்ப சோம்பேறியாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு காலைல ஏஞ்சோட நடைப்பயணத்தை போட தொடங்கிட்டேன் நண்பர்களே. பார்க்குக்கு போயிட்டு அது வேற கப்பல் பார்க்கா அரை மணி நேரம் தான் பண்ணலான்னு போனேன். ஆனால் 1 மணி நேரம் பண்ணிட்டு வந்துட்டேன். நடைப்பயணத்தை முடிச்சுட்டு வர வழியில் தான் கறி கடை, அதனால ஒரு 100 ரூபாய்க்கு கறியும் வாங்கிட்டு வந்துட்டேன் நண்பர்களே ப்ரோட்டீனுக்காக. அதை விழுதிக்கு எடுத்து வந்துட்டு மெஷர் பண்ணாதான் தெரியுது அண்ணன் நமக்கு ஒரு 50 கிராம் டிமிக்கி கொடுத்துட்டாரு. அதனால இன்னைக்கு நமக்கு ஒரு 10 கிராம் ப்ரோட்டீன் லாஸ். அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான மசாலாலாம் போட்டு அது ஒரு பெரட்ட ஆரம்பிச்சிட்டேன். பெரட்டின கறியை மேரினேட் ஆகிற வரைக்கும் உள்ளார வைக்கலாம்னு சொல்லிட்டு போய் பீரோவில் போட்டு பூட்டி வச்சிட்டேன் நண்பர்களே. புரோத சத்தை ரெடி பண்ணியாச்சு. அடுத்தது மாவு சத்து. அதுக்காக காகி களியும் தயிரையும் போட்டு ஒரு பெரட்டி உப்பு சரியா இருக்கான்னு சொல்லிட்டு நக்கி பார்த்துட்டு இருந்தேன். என் கண்ணியை என்னால் நம்ப முடியல, அந்த அளவுக்கு அற்புதம். அதன் பின் மேரினேட் பண்ணி வச்சிருந்த சிக்கனை எடுத்து குக் பண்ணிட்டு காலை உணவை முடிக்க ஆரம்பிச்சிட்டேன் நண்பர்களே. காலை உணவு முடிச்சதுக்கப்புறம் சரியான தூக்கம், அதனால ஒரு சாவாசனத்தை போட தொடங்கிட்டேன். அதுக்கப்புறம் எழுந்திரிச்சு பார்த்தா மதிய உணவு வந்துருச்சு. அதை எடுத்து தட்டில் போட்டு இதே சிக்கனை வச்சு சாப்பிட்டுட்டு மதிய உணவு முடிச்சிட்டேன் நண்பர்களே. அதுக்கப்புறம் இரவு உணவுக்கு ராகி களியும் 4 முட்டையும் முழுங்கிட்டு இன்னைக்கான நாளை வெற்றிகரமாக முடிச்சுட்டேன். கூடிய விரைவில் 6 பையோட வர. அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.